ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நான், அம்மா, தம்பி ஒய்ஃபு, என் மாமா பையன் எல்லாருமே ஒரு ஒன் டே ட்ரிப்புக்காக கிளம்பி போயிருந்தோம். நாங்கள் அப்பப்போ இந்த இடத்துக்கு போவோம். ஆனைக்கட்டியில் இருக்க ஒரு ஹிடன் ஸ்பாட்னே சொல்லலாம். இந்த போகிற வழியில் பாருங்கள், இந்த ஹட் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. மரத்து மேலே அந்த இடமே ரொம்பவே 2 சைடுமே நிறைய மரம் செடியெல்லாம் வளர்ந்து ரொம்ப அப்படி பச்சை பசேன்னு இருந்துச்சு. இந்த இடம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனைக்கட்டியில் இந்த மாதிரி ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கோம். இங்கே வந்து பெருசாக ஆழமும் இருக்காது, தண்ணியும் ரொம்ப கிளியராக இருக்கும். இது வந்து நான் செகண்ட் டைம் இங்கே போகிறேன். இங்கே வந்து என்னோடய தம்பி ஒய்ஃப் கன்சீவாக இருக்கும்போது போயிருந்தோம். இப்போ வந்து தம்பியே பிறந்துட்டான், அவனை தூக்கிட்டு போயிருந்தோம். அவன் வந்து தண்ணிக்குள்ளே இறங்கிறதுக்கு கொஞ்சம் பயப்பட்டே இருந்தான். லாஸ்ட் டைம் நாங்கள் கேரளா போகும்போதும் பீச்சில் இறக்கி நிற்க வச்சோம். செம்ம அழுகுங்க. அதனால் சரி டக்குன்னு தண்ணிக்குள்ளே இறக்கி விட வேணாம், கொஞ்சம் தண்ணியெல்லாம் வச்சு விளையாட வச்சுட்டு அப்புறம் இறக்கி விடலான்ட்டு இறக்கி விட்டு அவன் ரொம்பவே பயந்துட்டான். வீட்டில் குளிக்கும் போதெல்லாம் பயப்பட மாட்டான், ஆனால் அந்த மாதிரி ரன்னிங் வாட்டர்லாம் ரொம்ப பயப்படுறான். அப்புறம் அவனை வச்சு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷிவர் ஆகிடுச்சு அவனுக்கு. ரொம்ப பயந்து போயிட்டான் தங்கப்பில். அதனால் பெருசாக நாங்கள் வந்து தண்ணிக்குள்ளே விளையாட வைக்கல. ஆனால் இங்கே பெருசாக ஆழம் இருக்காது, ஆனால் ரொம்ப சேஃபாக தான் நம்ம குழந்தைங்களெல்லாம் வச்சு விளையாட வைக்கணுங்க. அவனை வச்சுக்கிட்டே நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த இடத்துல கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணியிலே விளையாண்டுட்டு இன்னும் 2-3 ஸ்பாட்டை என் தம்பிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால் இங்கே ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். நிறைய பேர் ஃபேமிலியாக வந்து குளிச்சுட்டு எல்லாம் இருந்தாங்க. இங்கே பக்கத்தில் இருக்கவங்க இங்கே தான் இந்த ட்ரெஸ் வாஷிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இருந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் மல்லிகைப்பூ செடி இருந்துச்சுங்க, அதை கூட எங்கள் வீட்டில் யாரும் விடல, அதையும் பறிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நீ நெக்ஸ்ட் ஸ்பாட் எங்கன்னு பார்க்கலாம். பாய். எங்கள் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.